ஹலோ வணக்கம். எல்லாரும் அந்த அக்கௌண்டன்சி எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்க நம்புறேன். ஸோ அக்கௌண்டன்சி எக்ஸாம் பத்தி நீங்க மறந்துடுங்க. இனிமே கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் எல்லாருமே பயந்துட்டு இருக்கிற முக்கியமான ஒரு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா நம்ம லா பேப்பர் தான். லா பேப்பர்ல எப்படி சார் 50லிருந்து 55 மார்க் வரை சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் கேட்டுக்கங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்தும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இருந்தும் என்னெல்லாம் நீங்க படிக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு செப்பரேட்டா நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்து அந்த விஷயத்த படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அதை நீங்க ஒன் டைம் படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணி வைங்க. ஆனா அது ஒரு மேட்டர் கிடையாது. நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, ஒரு 40 to 45 மார்க்ஸ் சிம்பிளா ஸ்கோர் பண்ணிடலாம். நான் பல முறை சொல்றதுதான். ஐஆர்எஃப்பும் எல்எல்பி இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கும் எல்எல்பி சாப்டர் இருந்து 7 7 ஆர் 6 6 12 மார்க்ஸ் வரும். 6 மார்க் 6 மார்க் ஒவ்வொரு கொஸ்டின் வரும். டிஸ்கிரிப்டிவ் டைரக்ட் கொஸ்டின் வரும். தயவு செஞ்சு அதை நல்லா அழகா எழுதிட்டீங்கன்னா 6க்கு 4 5 மார்க் வந்துடும். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. எப்படியெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பாருங்க. டஃப் டஃப் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த 3 சாப்டர்ஸ், கம்பெனிஸ் ஆக்ட், நெகோஷியபிள் பார்ட்னர்ஷிப், இது 3மே ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? இது 3ம் மேக்சிமம் படிக்க முடியறது படிச்சுங்க. ஏன்னா கம்பெனிஸ் 15 மார்க், நெகோஷியபிள் 15, பார்ட்னர்ஷிப் 15, ஐஆர்எஃப் 6, எல்எல்பி 6, இவ்வளோ கவர் பண்ணாலே 55 60 மார்க் எழுத முடியும். ஆல்ரெடி இந்தியன் கான்ட்ராக்டும் சேல குறித்து என்ன படிக்கணும் சொல்லிட்டேன். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த மட்டும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, டைப்ஸ் ஆஃப் கம்பெனி நல்லா படிச்சுக்கங்க. ஏதோ ஒரு ஒன்னோ ரெண்டோ டைப் கேட்பான். இண்டோர் மேனேஜ்மெண்ட், அல்ட்ரா வயர்ஸ், லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீல், இது நல்லா படிச்சுக்கங்க, கேட்பான். அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் பர்சன், காமன் சீல், பர்பச்சுவல் சக்சஷன் ஜஸ்ட் ஒன் டைம் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஃப்ரம் கம்பெனி செக்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி நல்லா படிங்க. இண்டோர் மேனேஜ்மெண்ட், அல்ட்ரா வயர்ஸ் அண்ட் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீல் ஒன் டைம் படிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த சலோமேன் வர்சஸ் சலோமேன் கேஸ்ல இருக்குது கார்பரேட் வீல், அது நீங்க ஒன் டைம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட்ல மிச்சம் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஓஏனா என்ன, ஏஓஏனா என்ன, என்ட்ரன்ஸ்மெண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ எம்ஓஏ ஏஓஏ ஏஓஏ வந்து நீங்க ஒன் டைம் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப வெரி குட். படிக்கலைன்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வந்தாலும் நீங்க கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸ் எழுதலாம். பட் முக்கியமான விஷயம் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, அல்ட்ரா வயர்ஸ், இண்டோர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீல். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கொஸ்டின் கேட்டா உங்களால ஈஸியாக எழுத முடியும். ஏன்னா ட்ரூ டெஸ்ட், மியூச்சுவல் ஏஜென்சி, அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட், சப் பார்ட்னர், இதெல்லாம் கேட்கலாம். டிசல்யூஷனில் இருந்தும் கொஸ்டின் வரும். இஃபெக்ட் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்தும் கொஸ்டின் வரும். அண்ட் செகண்ட் சாப்டர் பொறுத்த மட்டும் உங்களால என்னெல்லாம் படிக்க முடியுமோ படிச்சுக்குங்க. ஏன்னா கேட்பான். பர்சனல் ப்ராஃபிட் கேட்பான். வெதர் பார்ட்னர் கேன் earn personal profit, அது கேட்கலாம். What are the rights of outgoing partners கேட்கலாம். Admission, insolvency of a partner, expulsion of a partner, death of a partner, minor can be admitted as a partner, அது கேட்கலாம். அப்புறம் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் பை மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மணி பை பார்ட்னர், லயபிலிட்டி ஆஃப் ஏ பார்ட்னர், இதெல்லாம் செகண்ட் சாப்டர்ல இருந்து. ரெமுனரேஷன் டு பார்ட்னர், இதெல்லாம் செகண்ட் சாப்டர்ல இருந்து கொஞ்சம் முக்கியமான கேட்கக்கூடிய ஏரியாஸா இருக்குது. லாஸ்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுல நான் என்ன சொல்லுவேன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல செக் கூடிய ஃபீச்சர்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபீச்சர்ஸ் நல்லா படிச்சுக்கங்க. presentment, when presentment of instrument is not necessary படிச்சுக்கங்க. compensation ரூல்ஸும் படிச்சுக்கங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிசார்டர் ஆஃப் செக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், they can ask. ஏங்க நெகோஷியபிள் கம்பெனி பார்ட்னர்ஷிப் மேக்சிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது இன்னைக்கு வந்த உடனேவே கவர் பண்ணுங்க. வந்த உடனேவே ஐஆர்எஃப்எம் எல்எல்பி கவர் பண்ணிடுங்க 1 மணி நேரத்துல. நெக்ஸ்ட் 2 மணி நேரத்துல கம்பெனிஸ் ஆக்டும் நெகோஷியபிளும் கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் டே ஃபுல் லீவ் கிடைக்கிற நாளைக்கு கான்ட்ராக்டும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் பார்ட்னர்ஷிப்மா கவர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். ஐ சின்சியர்லி ஐ எம் ப்ரேயிங் டு காட் தட் இந்த டைம் பேப்பர் வந்து கொஞ்சம் லா பேப்பரும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அக்கௌண்டன்சி பத்தி மறந்துடுங்க. ஸோ புட் யுவர் பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் லா பேப்பர். நன்றி, வணக்கம். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ சொன்ன மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப், நெகோஷியபிள், ஐஆர்எஃப், எல்எல்பி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட், செலவு சொன்ன ஏரியாஸை 2 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பைலர் ஆல்ரெடி குரூப்ல போட்டிருக்கோம். சும்மா இருக்கிற டைம்ல கம்பைலர் ரீட் பண்ணிக்கிட்டே போங்க. திஸ் வில் ரியலி ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யர் லாங்குவேஜ் அண்ட் இம்ப்ரூவ் யர் பிரசன்டேஷன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் சிஏ ஷெஷரி ஃப்ரம் சிஏ ப்ரோஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.